தனிமனித முன்னேற்றத்துக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விலைமதிப்பில்லாத நேரம்தான். குறிப்பாக பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரமும் தன்னிறைவும் கிடைக்கணும், அவர்கள் வேலைக்கு சென்று பொருள் ஈட்டுவதற்கோ அல்லது சொந்தமாக தொழில் செய்து பொருள் ஏற்றுவதற்கோ நேரமும் தூரமும் எந்த விதத்திலும் தடையாக இருந்துவிடக்கூடாது என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தினாங்க. குறிப்பாக 2,85,000 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் மானியத்தில் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 740 கோடி இதற்காக மானியம் செலவிடப்பட்டது. ஆனால் இதற்கு அடுத்து வந்த திமுக ஆட்சி இந்த திட்டத்தை அடியோடு முடக்கிவிட்டது. குறிப்பாக அவங்க இலவச பயணம் பஸ்ஸில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் பஸ்ஸில் பெண்கள் பஸ்ஸு வர நேரம் வரைக்கும் காத்திருந்து அப்புறம் தான் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்ய முடியும். இருந்த போதிலும் பஸ்ஸில் பயணம் செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது. இதற்கு பின்னிட்டு அடுத்து வரக்கூடிய அதிமுக ஆட்சியில் 5 லட்சம் மகளிருக்கு இந்த அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எடப்பாடியார் அவர்கள் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.